மக்களே, மாங்காயை இப்போ பொடியாக நறுக்கிடணும். நறுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுவிட்டுரும். உப்பு போட்டு இப்படி குலுக்கிடுங்க. குலுக்கிட்டு இந்த வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, இந்த காஷ்மீர் சில்லி, இதை கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. போட்டு திரும்பவும் குலுக்கிடுங்க. கையில் கூட போட்டுக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே இன்னும் கூட கொஞ்சம் காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. போட்டது நல்லது தான். போட்டுட்டு திரும்ப இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். பெருங்காயம் நம்ம என்ன பண்ணலான்னா, போட்டுட்டு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்லாயிருக்கும் ருசி. இதில் நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன், மாங்காயிலே போட்டிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு 2 நாளைக்கு பொறுத்து இது ஒரு டப்பியில் ஊறணும். கொட்டி வச்சுருங்க. இப்போ இந்த பாக்ஸில் கொட்டி வச்சு மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 நாள் கழித்து அந்த காரம் இதெல்லாம் இதில் நல்லா சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் சரிங்களா, போட்டு மூடிடுங்க. இது பாக்ஸ் பாருங்கள், ஒரு அப்படி இருக்க பாருங்கள். இதை அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து தாளிப்பு போடணும். அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு இதுதான். சரிங்களா, பாய் கைஸ்.